Hello all, welcome back to our channel Srisai Aari Creators. இந்த வீடியோவில் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஜிக்ஸாக் ஸ்டிச் வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி 2 லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜரியில் போடுறேன். ஒரு லைனோட எண்டில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்துக்கிட்டு அப்படியே டர்ன் பண்ணி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போய் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். பக்கத்துலேயே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே இருக்கிற லைனுக்கு க்ராஸாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அப்படியே க்ராஸாக மேலே இருக்கிற லைனுக்கு போகிறோம், போய் ஒரு ஸ்டிச் போடுறோம், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், கீழே இருக்கிற லைனுக்கு வந்துடுறோம், வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை இந்த லைனோட எண்டு வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு எண்டு நாட் போட்டுடணும். ஓகே, நம்ம இப்போ எண்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது கீழே இருக்கிற சரியை கட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு மேல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தெரியுதா? இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கனோ அதுக்கு நேராக மேலே இருக்கிற லைன்லேருந்து ஒரு லூப் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு கீழே இருக்கிற லைனில் சென்டரில் நீடில் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போது மேலே கொண்டு போகிறேன். சென்டரில் நீடில் பஞ்ச் பண்ணி சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். கீழே கொண்டு வந்து நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். மேலே கொண்டு போய் சென்டரில் ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம போடுறோம். தெரியுதா? நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ மேலே அந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வரேன். இதுதான் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சென்டரில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சென்டரில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் சிம்பிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சென்டரில், அதாவது இந்த டைமண்ட் ஷேப்புக்கு நடுவில், ராம்ப ஷேப்புக்கு நடுவில் பீட்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இது குர்த்திஸ், அப்புறம் கிட்ஸ் வேர் அந்த மாதிரி ட்ரெஸ்லலாம் ஸ்லீவ் பார்டர், அப்புறம் நெக் பார்டர்லலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு சிம்பிளாகவும் அழகாகவும் தெரியும். இப்போது எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். எங்கே ஃபர்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை முடித்தோமோ அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக எண்டு நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போது சில்க் த்ரெட்டில் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுக்கணும். 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீடில் ஒரு லைனில் பஞ்ச் பண்ணி சில்க் த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். அப்படியே டர்ன் பண்ணி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். க்ராஸாக மேலே இருக்கிற லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ கீழே இருக்கிற லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ மேலே இருக்கிற லைனுக்கு கொண்டு போகிறேன், ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறோம்ல, அது ரொம்ப சின்னதாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வெளியே அடுத்த லூப்பை இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு சின்ன சைஸில் போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த லூப் ஈஸியாக வந்துடும்.
அப்படியே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைனோட எண்டு வரைக்கும் போயிடுறேன். எண்டு நாட் போட்டாச்சு. வேறு கலர் சில்க் த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்கறக்கும் அழகாக தெரியும். இப்போ நான் வேறு கலரில் எடுத்துட்டேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு நேராக மேலே ஒரு லூப் வெளியே எடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது கீழே கொண்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போது மேலே இருக்கிற லைனை கொண்டு போகிறேன், சென்டரில் ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ கீழே இருக்கிற லைனை கொண்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். சில்க் த்ரெட்டில் 2 ஸ்ட்ராண்ட்ஸும் வரலன்னா அந்த லைனை பிரித்து விட்டுருங்க. அந்த லூப்பை பிரித்து விட்டுட்டு திரும்ப அதை ஒர்க் பண்ணுங்கள். இப்போது மேலே கொண்டு போகிறேன், ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ கீழே இருக்கிற லைனில் சென்டர் கொண்டு வர ஒரு ஸ்டிச் போடுறேன், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பீட் ஒர்க்கில் சென்டரில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக தெரியும். சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழ் லைனில் எண்டு நாட் போட்டுடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.